அவர்களே, எம்பரூர் ஊராட்சி மையமாக கொண்டு அருகில் உள்ள எம்பட்டி, தொட்டிக்குப்பம், சின்னப்பரூர், எம்பரூர், எம்புதூர், எடச்சித்தூர், சிறுவம்பார், காட்டுப்பரூர் ஆகிய ஊராட்சிகளில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவ்வூராட்சியில் வசித்து வரும் மக்கள் அவசர தேவைக்கு சுமார் 15 கிலோமீட்டர் உள்ளது மங்களம்பேட்டை. அங்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது. 1989ஆம் ஆண்டு எம்பரூரில் மையமாக கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 5 ஏக்கர் பரப்பளவு நிலமும் ஒதுக்கி இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே அங்கு முதியோர், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என எல்லாமே 15 கிலோமீட்டர் செல்ல வேண்டியுள்ளதால் அங்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தர வாய்ப்பு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கேட்டது முகாசப்பரூர் கிராமத்தில் மக்கள் தொகையை சொல்லியிருக்கிறோம். அவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மற்ற கிராமங்களை எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கிறார். மங்களம்பேட்டையை பொறுத்தவரை 30 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனையின் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இடைச்சித்தூர், கர்ணத்தம், காட்டுப்படூர், முகாசப்பரூர், மங்களம்பேட்டை, தொட்டிக்குப்பம் போன்ற 6 துணை சுகாதார நிலையங்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மருத்துவமனைகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன இன்னொரு மருத்துவமனை என்பது 15 கிலோமீட்டர் என்பது விருதாச்சலம் தாலுகா அரசு மருத்துவமனையை சொல்லுகிறார். அந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார மருத்துவமனை ஏற்கனவே மங்களம்பேட்டையில் இருக்கிறது. இது 16 கிலோமீட்டர் தொலைவில் தாலுகா மருத்துவமனை இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். அமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை பரிசீலனை பண்ணி இப்பொழுது எம்எல்ஏக்களுக்கு பரிசோதனை செய்வதற்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லூர் ஒன்றியம் கீழக்குறிச்சியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கீழக்குறிச்சியை மையமாக கொண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க கோப்புகள் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. கீழக்குறிச்சி, மாளிகைமேடு, சேதுராயன்குப்பம், ஏப்பரூர், கொத்தனூர், ஆதியூர், காட்டுமேலூர், பெரியநேசலூர் ஆகிய கிராம மக்கள் அவசர தேவைக்கு 15 கிலோமீட்டர் தூரம் உள்ள நல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. எனவே கீழக்குறிச்சி கிராமத்துக்கு மையம் கொண்டு வர அரசு ஆவணம் செய்ய வேண்டும் எனவும், விளாங்காட்டூர், பரூர், தொரவலூர், பெரம்பலூர், கொடுக்கூர், எடையூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் அவசர தேவைக்கு விருதாசலம் அல்லது கருவேப்பிலங்குறிச்சி செல்ல வேண்டியுள்ளது. அங்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க அரசு முன்வருமா என தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையம் அமைய வேண்டிய அவசியம் குறித்து ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரும் பட்சத்தில் எங்கெங்கே தேவை என்பதை கண்டறிந்து அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் 3 தினங்கள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் 4 பிளாக்குகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான முழு உடற் பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு துறைகளின் உயர் சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் இன்றும் நாளையும் அங்கே பரிசோதனைகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு கூர்ந்து அனைவருமே அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டால் நாளை மாலை அனைவருக்குமே அவரவர்களுடைய அந்த உடல் ரீதியான ரிப்போர்ட் புத்தகங்களாகவே வழங்கப்படும். யாருக்காவது சிகிச்சை தேவைப்பட்டால் அரசின் சார்பில் சம்பந்தப்பட்ட துறைகளோடு இணைந்து அளிக்கப்படவும் இருக்கிறது. எனவே அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வார்டு எண் 71 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றை அமைத்திட அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று 110 விதியை அறிவித்து 500 மருத்துவமனைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். இன்னமும் 208 மருத்துவமனைகள் முழுமை பெற்று திறக்கப்படும் தருவாயில் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 200 வார்டுகளிலும் வார்டுக்கு 1 வீதம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 140 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது. மீதம் இருக்கிற 60 இடங்களிலும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள் அவர் சொன்ன வார்டில் இந்த மருத்துவமனை அமையாது இருந்தால் இடத்தை காட்டுவாரேயானால்
நாளையே கூட அந்த மருத்துவமனை அங்கு அமைவதற்குரிய பணிகள் தொடங்கி வைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,